தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செல்வரசன், வள்ளுவத்துக்காரன், பெண்ணுரிமை ஆய்வாளன், பாலியல் வன்முறை தீர்வாளன். தமிழக மக்களே, பாலியல் வன்முறை பிரச்சனை தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது என்பது ஆய்வு முடிவு. எனவே மேலும் பரவாமல் பாலியல் வன்முறை பிரச்சனைகள் மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் தொடங்கி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை தட்டிவிட்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். பல அம்மாக்களும் என்னிடத்திலே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பலருக்கும் இது ஏன் நடக்கிறது என்று புரியவில்லை. அது என்ன? சிறுமிகளின் மீது ஏன் பாலியல் வன்முறை நடக்கிறது? ஒரு இளம்பெண் இருக்கார், ஒரு 18 20 25 30 இந்த மாதிரியான இளம்பெண்கள் மீது பாலியல் வன்முறை பிரச்சனை நடக்குதுன்னும் போது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அது ஏதோ அவங்களோட அழகில் மயங்கினா கவர்ச்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். செஞ்சு தொலைச்சிடாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம வேதனைப்படலாம். 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு சிறுமிகள் எல்லாம் பாலியல் வன்முறை பண்ணுறானே, இதெல்லாம் ஏன்டா செய்கிறீங்க? உங்களுக்கு என்ன தாண்டா ஆச்சு? இவங்களுக்கு மரம் கண்டு போச்சா? ஏங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குது. ஆனால் அதற்கான ஆய்வு முடிவு என்ன என்பதை நான் உங்களுக்கு இப்போது சொல்லுகிறேன். பன்னெடுங்காலமாகவே ஆண்களுக்கான போகப் பொருளாக பெண்களை சித்தரிப்பதே வழக்கமாகிவிட்டது. இப்போ நீங்கள் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி நடனம், பெண்கள் கவர்ச்சி நடனம் ஆடுவார்கள். குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களா, பார்த்துருக்கீங்கள? ஆமாம். அது ஆண்கள் கவர்ச்சி நடனம் ஆடுறாங்களா பெண்கள் பார்க்குறதுக்கு? வைக்க மாட்டாங்க. பயம். பெண்களுக்கான போகப் பொருளாக ஆண்களை காட்டுவது என்பது சமூகத்தில் ஆணாதிக்கவாதிகளுக்கு பயம் தெரியும். ஆனால் அவர்கள்தான் பெண்களை ஆண்களுக்கு போகப் பொருளாக காட்டி எல்லா வேலையும் செய்வாங்க. சினிமாவில் டான்ஸ் ஆடுறது, பத்திரிகையில் கவர்ச்சி படம் போடுறது, இந்த ட்விட்டரு, அந்த ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய கவர்ச்சி நடனங்கள் எல்லாம் போடுவாங்கள்ல. அந்த மாதிரியான செயல்பாடுகளெல்லாம் நடத்துகிற மாதிரி ஒரு சமூக சூழலை உருவாக்கி பெண்களை போகப் பொருளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது இந்த ஆணாதிக்கவாதி மண்டையில் ஏறி நிற்கிது. அப்போது ஒரு பெண்களை பார்த்தோன்னா பாலியல் முறை பண்ணணுன்ற அந்த எண்ணம், அதாவது பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை பயன்படுத்தணுன்ற எண்ணம் அவன் மண்டைக்குள்ளே இருக்குது. இப்போ அவனுக்கு ஒரு இளம் பெண் கிடைக்கல. அவனு என்ன செய்வான்? அவனை ஒரு 20 25 வயசு வயதில் எப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்மளும் எதோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா ஒருத்தையும் சிக்கலையப்பா. எனக்கு சிக்கிறது என்னமோ ஒரு 7 வயசு 8 வயசு. இதையும் விட்டுறக்கூடாதுல்ல. அப்போ சின்ன பிள்ளைகளாம் எதிர்ப்பு தெரிவிக்காதில்ல, அதுக்கு ஒன்றும் புரியாதில்ல. அதனால் நம்ம பாலியல் வன்முறை பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இவன் மண்டைக்குள்ளே ஏறி அடுத்து என்ன நடக்கும், வெளியில் தெரிஞ்சால் என்ன அவமானம், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நமக்கு தேவை ஒரு ஃபீமேல் பாடி. அந்த பாடிக்கு 4 வயசா 7 வயசா 8 வயசாங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது அவன் மண்டையில் இருக்குல்ல, அது செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ பாலியல் வன்முறை சிறுமிகள் மீது நடத்தி முடிச்சிடுறான். எப்படியாவது தப்பிச்சிடுறான், பல பேர் மாட்டிக்கிறான். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுக்கு என்ன தீர்வு என்று அம்மாக்கள் என்னிடம் கேட்டார்கள். இங்கே பாருங்கம்மா, குட் டச் பேட் டச்சுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பல பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க. யாராட்ட பழகும்போது எப்படி பழகணும், யாரால் நம்பணும், யாரால் நம்பக்கூடாதுங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் ஏதாவது தவறாக நடக்கும்னா அந்த குழந்தைகளை உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். அதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு தவறு ஏற்படாமல், பிரச்சனை ஏற்படாமல், பாலியல் வன்முறை ஏற்படாமல் அம்மாக்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது சின்ன பிள்ளைகள் இல்லையா, அதுக்கு பால்னர்னால் என்னன்னே தெரியாது. அதுக்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அதனால் என்ன உனக்கு நடக்குது, குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத அம்மாக்கள் கேட்டு தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறேன். பெண்களே, நீங்கள் இந்த அலைவரிசையை, இந்த நெய்தல் எழுச்சிக்களம் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதில் வரும் தீர்வுகளை எடுத்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதுதான் நெய்தல் செயல் திட்டத்தின் முதல் பணி. இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன். தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்.